ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா நேச்சர். இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போவது என்னென்னா, பற்களில் படிந்திருக்கும் மஞ்சள் கரை, காவி, அழுக்கு போன்றவற்றை 2 நிமிடத்தில் எளிய முறையில் எப்படி சுத்தம் செய்யலாம் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பற்களில் படிந்திருக்கும் கரையை நீக்க நீங்கள் எதையோ ட்ரை பண்ணி பார்த்து எதுவுமே சரி வரலையே என்று நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு தீர்வை தரும். உங்களுடைய முகம் எவ்வளவு அழகாக சூப்பராக இருந்தாலும் பற்களில் கரை ஏற்பட்டிருந்தால் அது பார்க்கிறவர்களுக்கு மனதை சங்கடத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தும். நம்ம முகத்தை அழகுபடுத்தி காட்டுவதில் புன்னகை முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அந்த புன்னகையில் ஒரு கரை விழுந்து விட்டால் நம்ம முகத்தை எவ்வளவு அழகுபடுத்தியும் எந்த பயனும் இல்லை. பற்களில் மஞ்சள் கரை ஏற்படுவதற்கான பொதுவான காரணங்களாக பரம்பரை, வயது, புகைப்பிடித்தல், உணவு முறை, முறையாக சுத்தம் செய்யாமை, டீ, காஃபி போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளுதல் போன்ற காரணங்களை கூறலாம். இப்போ இந்த பற்களில் ஏற்பட்டுள்ள மஞ்சள் கரையை நீக்கக்கூடிய ஹோம் ரெமெடியை எப்படி தயாரிக்கலாம் என்று பார்க்கலாம் வாங்க. எமது சேனலில் வரும் ஆரோக்கிய குறிப்புகளை உடனுக்குடன் பெற எமது மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க. அப்போதுதான் நாங்கள் போடும் புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இஞ்சி சின்ன பீஸை எடுத்துக்கோங்க. அதை நன்றாக கழுவிட்டு தோலை நீக்கி சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க. இஞ்சியை ஒரு ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். எங்களுக்கு இது சின்ன பீஸாக இருக்கிறதால மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கொள்ளாது. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து இஞ்சியை இந்த மாதிரி உரசும் போது எங்களுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட் கிடைக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாத்திரம் இல்லாட்டி நீங்கள் அம்மி அல்லது குழி அம்மியில் கூட இதை ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அரைச்சி வைத்த இஞ்சி, பேக்கிங் சோடா அதாவது சமையலுக்கு பயன்படுத்தும் சோடா, அடுத்தது சிறிதளவு தூள் உப்பையும் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் அரைச்சி வச்சிருக்கும் இஞ்சி விழுதுகளை எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் எடுத்துக்கொண்ட இவை எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக ஒரு ஸ்பூனை வச்சு கலந்துக்கோங்க. எல்லாவற்றையும் நன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷை எடுத்து இந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு பற்களில் வச்சு நன்றாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நன்றாக ப்ரஷ் பண்ணுங்கள். மஞ்சள் கரை இருக்கும் பற்களில் 2 நிமிஷம் வரைக்கும் மென்மையாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்படி செய்யும் போது உங்கள் பற்களில் இருக்கிற மஞ்சள் கரைகள் எல்லாமே நீங்கிடும். பற்களுக்கு இடைகளில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே நீங்கி உங்களோட பற்கள் நல்ல வெண்மையாகவும் சுத்தமாகவும் மாறும். இந்த முறையை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை ட்ரை பண்ணும்போது உங்கள் பற்களில் அழுக்குகள் சேராமல் உங்கள் பற்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பற்களில் அழுக்குகள் மஞ்சள் கரை சேர்ந்திருந்தால் இந்த முறையை ட்ரை பண்ணும்போது உங்களுடைய பற்கள் பிரகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணலாம். நாளை மற்றும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். இதுவரைக்கும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி